டெல்லியில் கட்டி முடிக்கப்பட்ட அதிமுக அலுவலகத்தை பார்வையிட்டு சென்னை திரும்பிய அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுகவினர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கேபா கந்தன், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், TKM சின்னையா, செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் உள்ளிட்ட ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நேற்றைய தினம் டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறக்கப்படும். அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம். அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலை பல முறை சொல்லி எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்கு உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியில நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2000 இப்படி